வணக்கம். எஸ்ஐபி பற்றிய பொய் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். இது பத்தி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஆங்கில வீடியோ அது. அதுல பல்வேறு விஷயங்களை ரொம்ப சிறப்பா அதுல சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவோட சாராம்சத்தை நம்ம சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பொதுவா எஸ்ஐபி பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாசம் ஒரு 10,000 15 வருஷம் கட்டுங்க, 12% growth ரேட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா 1,00,00,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொய் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இத பொய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுவதே பொய் அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி கால்குலேட்டரை வைத்து கணக்கு பார்த்து வெறும் எண்களை பார்த்து முதலீடு செய்வது என்பது ஒரு தவறான முடிவு அப்படிங்கறத அதுல சொல்லியிருக்காங்க. மாசம் 10,000 15 வருஷம் 12% growth ரேட் நீங்க கால்குலேட்டர்ல தட்டினீங்கன்னா 1,00,00,000 வரும். ஆனால் இந்த கால்குலேட்டர் நேர்கோட்டுல மட்டும்தான் சிந்திக்கும். அந்த 12%ங்கிறது நேர்கோட்டுல உள்ள வளர்ச்சியை பத்தி மட்டும்தான் சிந்தித்து போடக்கூடிய கணக்கு. ஆனால் நடைமுறையில நேர்கோட்டில் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். கண்டிப்பா அது ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டதுதான் பங்குச்சந்தை. அதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, சப்போஸ் நீங்க ஒரு 100 ரூபாய் பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றீங்க. அடுத்த வருஷம் ஒரு 50% டவுன் ஏற்படுதுன்னு வைங்க, குறையுது. பங்குச்சந்தை கிராஸ் ஆகி ஒரு 50% நீங்க போட்ட முதலீட்டுல லாஸ் ஆகுது அப்படின்னா, அப்ப 2வது வருஷம் அந்த அமௌண்ட் என்ன இருக்கும்? நீங்க போட்ட 100 ருபீஸ்ங்கிறது 50% டவுன்னா 50 ரூபாயா இருக்கும். சரி, அடுத்த வருஷம் 50% growth ஆயிருது. அப்ப நீங்க போட்ட முதல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 2வது வருஷம் 50% growth அப்படின்னா 100 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல 100 ருபீஸ்ங்கிறது 50% டவுன் அப்படிங்கும் போது 50 ஆச்சு. அடுத்து மீண்டும் 50% growth ஆகுது. அப்ப 100 ரூபாய் தானே அப்படின்னு நம்ம நிறைய பேரு சொல்லுவோம். ஆனா அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை? 50 ரூபால 50%. அப்ப 50 ரூபால 50%னா 50 பிளஸ் வளர்ச்சி 50ல 50%னா 25. அப்ப மொத்த மதிப்பு என்னவா இருக்கும்? 75 தான் இருக்கும். அப்ப 50% growth ஒரு 50% டவுன் வந்த பிறகு நீங்க மீண்டும் போட்ட முதல்ல அச்சீவ் பண்ணணும்னா அதே 50% growth என்பது பத்தாது. 100% growth இருந்தா தான் 50 100ஆக மாறும். இதுதான் நடைமுறை யதார்த்தம். இத அந்த கால்குலேட்டர்லாம் கணிக்காது. அப்ப நம்ம முதல் போடுறதுக்கே ஒன்ஸ் நமக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை ஈக்குவல் பண்றதுக்கு நமக்கு 100% growth இருந்தா தான் நம்ம கேபிட்டலை நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். இன்னொரு டேட்டாவும் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்காக நம்ம எஸ்ஐபியை நம்ம ஒதுக்கி வைக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம்னா, கேம் தேரியை சொல்றாங்க. செஸ் போர்டு, மோனோபொலி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு, கட்டோன் அப்படிங்கிற விளையாட்டு, இந்த விளையாட்டுல இருக்கக்கூடிய யுத்திகள்
இதை எப்படி அவங்க பின்பற்றாங்க? அதுக்கு பேர் தான் கேம் தேரி. அதையே தான் நீங்க முதலீட்டுலயும் நீங்க பின்பற்றணும். எப்படி செஸ் போர்ட்ல நீங்க பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்டை விட அடுத்தவங்க என்ன மூவ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அது போலதான் உங்களது முதலீடு இருக்கணும். நீங்க எதற்காக முதலீடு பண்றீங்க? வெறும் எண்களை பார்த்து முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பர்பஸ், இலக்கு ஒன்று வைத்துக்கொண்டு அதுக்கு தேவைய மாதிரி நீங்க திட்டமிட வேண்டும் என்பதுதான் அவங்க சொல்ல வரக்கூடிய முழு கருத்து. அதாவது எஸ்ஐபி என்பது ஷார்ட் டேர்ம் இலக்குக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள். பொதுவா பங்குச்சந்தை முதலீடு என்பதையே நீங்க ஷார்ட் டேர்முக்கு வச்சுட்டீங்கன்னா அதுல லாபம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க மினிமம் 7 இருந்து 10 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு லாஸ் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு 7 அல்லது 10 வருஷம் நீங்க எஸ்ஐபிலையோ இல்ல ஷேர் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க போட்ட அசல் இருக்கு இல்லையா, அசல், அந்த அசல் விட கீழே போகாது. லாபத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருமே ஒழிய அசல் கீழே போகாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 15 வருஷம் நமக்கு ஒரு 1 crore வரும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, மாசம் 10,000 அப்படின்னா 13 வருஷம் நல்ல குரோத் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி இருக்கு, நல்ல லாபம் வரப்போகுது நமக்கு அப்படின்னு நீங்க ஒரு கற்பனையில இருப்பீங்க. எதிர்பாரா விதமா நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடிய அந்த 15வது ஆண்டு ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகி டவுன் ஆச்சுன்னா உங்களது நீங்க எதிர்பார்த்த லாபத்தில் உங்களுக்கு நட்டம் வரும். ஆனா நீங்க போட்ட முதலுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு அசலை விட கீழே போகாது அப்படிங்கறதான் கணக்கு. அப்ப 15 வருஷம் கழிச்சு என்ன லாபம் வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்ப நீங்க எஸ்ஐபிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பார்ட்டா தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் ஷார்ட் டேர்ம் கிடையாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது எதுவுமே நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது. அப்ப சில பேர் ஷார்ட் டேர்ம்ல இவ்வளவு லாபம் வந்தது, இப்ப போட்டேன் நாளைக்கு எடுத்தேன் அது 2 மடங்கு ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ட்ரேடிங், வர்த்தகம். அது வேற. அது எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. வாட்ச் பண்ணி இன்னைக்கு என்ன ரேட் போகுது, எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அது நல்லா அதிக விலைக்கு போகும்போது அதை வித்ட்ரா பண்றது, மீண்டும் வேற கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுன்னு அது அப்படியே பணத்தை போட்டு போட்டு சுத்தி 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 பண்றது, அது கேம்பிளிங் மாதிரி. அது எல்லாராலையும் பண்ண முடியாது என்கின்ற உண்மையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எஸ்ஐபி என்பது நம்மளது பொருளாதார இலக்கை அடைவதற்கு மிகப்பெரிய டூல் அப்படிங்கிற ஒரு பொய்யை நீங்கள் உணர வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் இந்த பதிவு. எஸ்ஐபி வேண்டாம் அப்படின்னு சொல்றதல்ல. பொதுவா ஒரு சுத்தியில வச்சு ஆணியையும் அடிக்கலாம், தலையையும் அடிக்கலாம். அது போலதான் நீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவோட உங்களது இலக்க முடிவு செய்யுங்க. அதற்கு ஏற்ப மாதிரி பல்வேறு யுத்திகளை பின்பற்றுங்க. செஸ் போர்ட்ல நீங்க சிப்பாயை மட்டும் நம்பியே நீங்க என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நீங்க வின் பண்றதுக்கு பிஷப் தேவை, குதிரை தேவை, யானை தேவை, சிப்பாயும் தேவை. அதே மாதிரி உங்களது பொருளாதார சுதந்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அந்த இலக்கை அடைவதற்கு உதவியா இருக்க பல்வேறு முதலீட்டையும் நீங்க அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் நீங்க உங்களது பங்களிப்பை கொடுத்தா மட்டும்தான் நீங்க உங்களது நிதி இலக்கை அடைய முடியும். ஆகவே இன்சூரன்ஸ் அப்படின்னா டேர்ம் பிளான், இன்வெஸ்ட்மெண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி அப்படிங்கின்ற ஒரு தவறான பொய்யை நீங்கள் உணர்ந்து உங்களது ப்ராஸ்பெக்ட்டுக்கும் உங்களது கிளைண்டுக்கும் இந்த உண்மையை உணர்த்துங்கள். மீண்டும் இதே போல மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு SBA மதிய 1000 பயிற்சி மையத்தின் CEO. நன்றி நண்பர்களே, சந்திப்போம், சாதிப்போம். வணக்கம்.